நம்ம பொதுவாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த வாட்ஸ்அப்பில் செம்மையான வேற லெவலாக ட்ரிக்கெல்லாம் இருக்குது. அது குறிப்பாக சொல்லணும் அப்படியே அந்த வாட்ஸ்அப் டிபி ட்ரிக்கெல்லாம் இன்னும் சொல்லவே தேவையில்ல. அப்படி உங்களுடைய டிபி நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த டிபி பார்த்தீங்கன்னா ஒரு கேங்க் ஃபோட்டோவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சில ஃபோட்டோ இருக்கிறதுனால நம்மளால் வந்து எக்ஸாக்டாக அந்த பிக்கை வந்து நம்மளால் குரூப் ஐக்கானாவும் சரி இல்லை வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்காவும் நம்மளால் வந்து செட் பண்ணிக்க முடியாது. சிலர் இமேஜை நம்ம வந்து பிக்கை வந்து கிராப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு கிராப்பிங் இல்லாமல் ஈஸியாக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப்பை செட் பண்ணிக்க முடியும் ப்ரொஃபைல் பிக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் டிபிக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா இதை கிராப் பண்ணி வந்து கொடுத்துரும். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா லிங்கை வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் அண்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு இமேஜ் வந்து கிராப் பண்ணாமல் நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிளர் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடும். இப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்கை செட் பண்ணிக்க முடியும். வேற லெவல் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்றதுனால உங்களுடைய பிக்கை நீங்கள் ஃபுல்லாகவே டிபியை நீங்கள் கிராப் பண்ணாமல் அப்படியே செட் பண்ணிக்க முடியும்.